மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்னடி என்னமோ அக்கா வீட்டு அழுக வராங்கட்டீங்க இப்ப புஷ்பா வீட்டுல வராங்கன்னீங்க ஒருத்தரையும் காணா என்ன சாயந்தரம் ஆகி போச்சு என்னன்னு தெரியல அப்பாதி நான் போன் போட்டேன் அண்ணனுக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க இன்னும் வரல ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையே வருவாங்க வரணும்ல நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு காணாங்க நம்பிடுவோம் அங்க வர வழியில எத்தனை டிராஃபிக்கா இருக்கும் நிப்பாக செய்வாங்க இப்பெல்லாம் ஆபீஸ் விட்டு பூரா இந்த ஸ்கூலை விட்டு போற டைம் வார டைம் கூட்டமா இருக்கும்ல எதுவாத்தே வருவாங்க நம்ம பறந்தோம்னா அதுக்கு முடியுமா இல்ல வந்தாங்கன்னா கையோட அவங்களும் என்ன கூப்பிட்டு வாங்கிட்டு வராங்க பாத்துடலாம்னு உட்காந்துக்கிருக்கேன் எனக்கு முதுகுலாம் வலிக்குது சித்த நேரம் போய் படுக்கலான்னு பார்த்தா எங்க காணாமே நம்ம போய் படுத்துட்டோம்னா என்னன்னு பார்க்க முடியாது சரி கொண்டு வந்தாங்கன்னா கையோட ஐயா பார்த்துட்டு போயிடலாமே உட்காந்து கிடைக்கேன் ஏன் கிஃப்ட் நான் ஓடியா ஓது தூங்கி எழுந்திரிச்சு பார்க்க வேண்டியதானே யாரும் காட்ட மாட்டாங்களா அப்படித்தாண்டி யார் யார் என்னென்ன வாங்கிட்டு வராங்கன்னு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆவல் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு ஆவல்லாம் கிடையாது அப்பத்தா யார் யார் என்ன வாங்கிட்டு வராங்க அதை வச்சு அவங்க என்னத்த குறை சொல்லலாம் நொட்டை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருப்ப இந்த வந்துட்டு அல்ல சாசி மீன் ஏன் சாசி மீன் இப்போதான் வரையாக்க முடியே ஆமாங்கத்தா இப்போதான் வரீங்கத்த ஏன்னா அது அத்தையா என்னாடியே புதுசா அத்தை விடுற அப்பதான் கூப்பிட்டுக்கிறந்த திடீர்னு நம்ம அத்தை நொத்தங்கிற என்னம்மா சாஸ்மீனே என்ன ஊருக்கு போயிட்டு வந்தியா அங்க எதுவும் பிரச்சனையா எதுவும் டென்ஷன் இல்லை நீ வாட்டுக்கு அத்தனை கூப்பிட்டுருக்கு அப்பத்தா பையே ஐயோ அம்பிகா ஆரோ கோளாறுல மாமியாரை பிடிச்சிக்கிட்டு அத்தனை கூப்பிட்டுட்டோம் இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறது ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அக்கா ஒன்றும் இல்லைக்கா அங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களை அத்தனை கூப்பிடுவேன் அந்த ஞாபகத்திலே கூப்பிட்டேங்க்கா அப்படியா சரி சரி வா உட்கார் வா ஏன் பிள்ளை ஜாஸ்மின் நீ நேரத்து வந்திருந்தியாக்கா நல்லா நீயும் பிரியாணி சாப்பிட்ருப்ப நல்லா கல்யாண நாள் கொண்டாடணும் அங்கம்மாவுக்கு நீ ஒரு வெட்டியிருப்ப நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்ப ஊரே கிஃப்ட் வாங்கி கொடுத்துச்சு என்னது அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாண நாளா நேத்து ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே இருந்ததை சூப்பரா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் என்னம்மா ஜாஸ்மின் என்னதான் ஆச்சு உனக்கு அக்காவுக்கும் மாமாவுக்கும் இருக்கே அவன் உனக்கு மாமாவா கற்பியா அக்கா அண்ணன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்த திடீர்னு அக்கா மாமாங்கிற ஐயோ நமக்கு வேற மாமா போய் அண்ணன் கூப்பிட முடியுமா இத்தனை நாள் ஜாஸ்மின் கூப்பிட்டு இருந்திருப்பா நான் அம்பிகா நான் எப்படி எங்க மாமா போய் அண்ணன் கூப்பிட முடியும் இந்த கிளவி வேற கரெக்டா பாயிண்ட் கண்டுபிடிச்சு கிளவி வைக்கிறாளே சரி சரி சொல்லி சமாளிப்பதாச்சும் அது ஒண்ணுமில்ல பாட்டி அவங்கள அக்கான்னு கூப்பிடுறேன் அங்கம்மாக்காவை அவரையும் அண்ணன் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் அது முறையா இருக்காதுல்ல இவங்க அக்கானா அவர் மாமா தானே வேணும் அதனாலதான் ஒரு உரிமையோட மாமான்னு கூப்பிட்டேன் சரி சரி அதுல என்னம்மா தப்பு இருக்கு கூப்பிடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனி அக்கா அண்ணா அத்தன் கூட கூப்பிடு அத்தை மாமான்னு கூப்பிடு இல்லாட்டினா அக்கா மாமான்னு கூப்பிடு எப்படினாலும் கூப்பிடு உரிமையா என்னாடியே ஊருக்கு போன காரியம்லாம் என்ன ஆச்சு முடிச்சிட்டியா என்ன முக்கியமான சொல்லி இருக்கிட்டு போனியே அப்ப என்ன முக்கியமான சொல்லி ஒன்றும் இல்லை அப்பதான் அது இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போயிருந்தேன் அது ஊத்திக்கிடுச்சா என்ன ஊத்திக்கிடுச்சு தண்ணி ஊத்திச்சாக்க எப்பத்தா ஊத்திக்கிடுச்சுன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அதைத்தே ஊத்திக்கிடுச்சுன்றது பெயில்ட் ஆகி போச்சுன்றது அப்படி சொல்லுது ஏண்டி நீ தான் என்னமோ இங்கேயே இருக்க போறேன் நான் கடையை பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் ஒரு வேலையை கொடுங்க வெட்டியை கொடுங்க இன்னுக்குள்ள இருந்துக்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு இப்போ இன்டர்வியூ போய் அங்கே போய் அட்டன் பண்ண போனேன் இப்போ வேலை கிடைச்சா திரும்ப அங்கே போயிருப்பியாக்க ஆஹா இந்த ஜாஸ்மின் இப்படி சொல்லி வச்சிருக்காளா நம்ம தான் தெரியாம முளறி விட்டோமா இந்த உடம்புல புரிந்தது பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு இதுக்கு ஒரு போய் சொல்லி சமாளிப்போம் இல்ல அப்பத்தா அது இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல அதுக்காக தான் அட்டன் பண்ணேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் எங்கேயுமே நான் போக மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த குடும்பத்தை உங்களை அங்கம்மா அக்காவை எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அதனால இங்க தான் இருப்பேன் நான் சரி சரி போமா போயே கையால கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு வா சாப்பிடுவேன் அங்க இருந்து பசியோட வந்திருப்பீங்களே சாப்பிடு சரிக்கா நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேங்க்கா நல்லா வளர்த்தி என் பேத்தி எனக்கவே பூஜா மாதிரியே வளர்த்தி கிட்டத்தட்ட அவ்வளவு மாதிரி தான் இருக்கா கொஞ்சம் வச்சாதான் பிடிச்சிருக்கா பூஜா கொஞ்சம் ஒல்லியா இருப்பா ரொம்ப நரம்பு மாதிரி அவ்வளோ பார்த்தாலே தெரியலையா நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கா ஆள் எப்படி இருக்கா ஹைட்டு வெயிட் ஆம்பளை பையன் மாதிரி இருக்கா இவன் இந்த இதெல்லாம் குடிப்பா ஓல பிஸ்கி புஸ்கி பிராந்தி என்னமோ சொல்றீங்களே ஒய்யுமே தான் குடிப்பா ஓல அதே இப்படி நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கா எத்த சும்மா வாய் பத்திலாம் பேசாதீங்க நீங்க ஊதி கொடுத்தீங்களா அந்த பிள்ளைக்கு குடிக்க சொல்லி கூட வந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க வெள்ளையா இருக்கிறவங்களாம் விஸ்கி குடிக்கிறாங்க பிராந்தி குடிக்கிறாங்க அர்த்தமா நீவாருக்கு அடுத்த விட்டு பிள்ளைங்க மேலே தேவையான படிய போடாதீங்க இப்படிலாம் அதானே உன் மக கூட வெள்ளையாதே இருக்கு அப்ப அதெல்லாம் அப்படித்தான் குடிக்குதா நீ இதை ஊத்தி கொடுக்குறியா சும்மா அடுத்தவங்க மேலே நாலு இதெல்லாம் சொல்லிக்கே தெரியாதா வாயை வச்சுக்கிட்டு பேசாம அப்பத்தா பின்னாடியே என்ன ஆத்தாள் மகள் வருந்து கட்டிட்டு வாரீங்க இப்ப அவளை சொன்னதுல உங்களுக்கு என்ன தனால ரோசை வந்துருச்சு பொத்துக்கிட்டு எனக்கு நான் சொல்றேன் பொழுதுவாகாம உங்களுக்கு என்ன வந்துச்சு எனக்கு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க யாரையுமே அப்படியே நான் வாய் மேல கையை வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கணுமா உங்களுக்கு பயந்துக்கிட்டு உனக்கு பொழுதுலாம் இருக்கிறவங்களாம் குறை சொல்லி தெரியா நீ அப்படி குறை சொல்லணும்டா உன் மகளை சொல்லு உன் சின்ன மகனை சொல்லு உன் சின்ன மருமகளை சொல்லு அவங்களெல்லாம் குறை சொல்லு சரி சரி விடுங்க விருந்தாள் வர நேரத்தில் தேவையில்லாம சண்டையை போட்டு தெரியாதீங்க திடீர்னு யார் வந்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க அதானே இவளுக்கு இவ பிரச்சனை இவ ஆத்தா அப்பே வருவாங்களாம் அந்த நேரம் சண்டை விட்டுறக்கூடாதான் இவ காரியத்தில் இவ கண்ணா இருக்கா வாங்கம்மா வாங்கப்பா வானே வாங்க சமந்தி வாங்கனே வாப்பா ரமேஷ் வாரம் சமந்தி நல்லா இருக்கீங்கல்ல என்ன புஷ்பா எப்படி இருக்க நல்லா இருக்கீல நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கீல நல்லா இருக்கேன் இப்போ எப்படி இருக்கு வாமிட்டு தலை சுத்ததெல்லாம் பரவாயில்லையா பரவாயில்லம்மா கொஞ்சம் சாப்பிடலாம் முடியுது நல்லா சாப்பிட்றேன் இப்போ
என்னடா பேராண்டியே, என்ன பயங்கரமா பட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டிருக்கியே, கலர் கலரா சிங்கிச்சான் புழு கலர் சிங்கிச்சான்ட்டு என்னவா? ஒண்ணுமில்ல அப்பத்தா, அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க ஆசையாவும் போட சொல்லி, அதான் போட்டு வந்தேன். அப்படியா? மகனை சீக்கிரமாவே மாப்பிள்ளை குளத்துல பாக்கணும் உங்க அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சோல, அதுக்குதான் பட்டு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து போட்டு வச்சிருக்காவோல. ஆமாங்க சம்மதி பாட்டி, உண்மைதான். அப்புறம் ஒத்த ஆம்பளை பையன், அவனை சீக்கிரமே உங்க மனக்குளத்துல பாக்கணும்னு ஆசைதான். பிறகு என்ன, அதுக்குதான் கடைக்கு போனேன், நல்லா இருந்துச்சு. சரி இவனுக்கு நல்ல வளர்த்திக்கும் நல்லா இருக்கும்ல, அதை எடுத்து கொடுத்தேன். எங்க இப்படி வர நேரம் போட்டா தானே, அப்புறம் ஆபீஸ்ல தான் போறப்ப போட்டு போக மாட்டாங்க இல்ல, அதையும் போட்டு குறைச்சனேன். சரி சரி வாங்க உட்காந்து பேசுங்க, ரெண்டுக்கே வச்சுக்கிட்டீங்க. சமந்தி வாங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்து வரலாத்துக்கும். இருக்கட்டும் சமந்தி, பண்ண இப்பதான் வந்தோம், வர வழியிலே முடிச்சுட்டு வந்தோம், ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். ஆள் கொண்டு இப்போ உடனே குடிக்க முடியாது. இந்தாங்க உங்க கல்யாணம் அன்னைக்கு வர முடியல, இவனுக்கு இந்த மீட்டிங் இருந்துச்சு, அன்னைக்கு வர முடியல, சங்கடப்படாதீங்க. ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சமந்தி. இப்ப என்ன சமந்தி இத்தனால கிஃப்ட், நம்மள சின்ன பிள்ளையா, நீங்க வர சும்மா வர வேண்டியதானே? அது நல்லா இருக்காதுல்ல, நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள் வச்சா நீங்க சும்மா வருவீங்க, என்ன வாங்கித்தானே வருவீங்க, அப்ப நாங்க மட்டும் சும்மா வர முடியும்? ஓ அட்வான்ஸ் புக்கிங் ஐபிஏவா? ஆமா, பிறகு எங்க அண்ணனுக்கும் எங்க மதனிக்கும் கல்யாணம் நல்லா சும்மா விட்டுருவோமா, அசத்திப்பட மாட்டோம். எங்க போயிட்டாரு அண்ணனுக்கான? அவர் இந்த தோட்டத்து வரைக்கும் போயிட்டாரு, உட்காருங்க. என்னப்பா சவனாண்டி, எப்படி இருக்க? எப்படி போய்க்கிருக்கு வெள்ளாம வளர்ச்செல்லாம்? நல்லா இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லத்த, நல்லா இருக்குத்த, ஏதோ உங்க உண்ணியத்துல. செவனாண்டி ஒரு ஆளு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு, எப்பயும் ஒரே மாதிரி, அதே காவி கலர் வேஷ்டி காவி கலர் துண்டு, என்னைக்கும் ஒரே மாதிரி, ஆடம்பரத்தையே விரும்ப மாட்டாப்ல. நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. உங்க உட்காந்துருக்கல உங்க மகாரி, அவ காதல விழுகிற மாதிரி சொல்லுங்க. ஏன் என்னாச்சு? என்னம்மா என்ன சொன்னவனே சொன்னியாக்கு? ஒண்ணுமில்லம்மா, காலையில சொன்னேன் ஒரு நல்ல துணிமணியை கட்டுங்க, எப்ப பார்த்தாலும் இந்த காவி துணியே கட்டிக்கிறீங்களே, வேற ஒன்றாலும் கட்டுங்க, அதுதான் இப்படி சொல்றாரு. அவனுக்கு என்ன அடியே அழகா சாமியார் எப்படி இருக்கியான் பாக்குறதுக்கே, உன் கலையா அந்த துணிமணிக்கு என்ன? இந்தாமா புஷ்பா, இது உள்ள வண்டி வை. என்ன அது கிஃப்ட், ஓபன் பண்ணுங்க பாப்போம், அப்பதானே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பாத்தியா எலி பாட்டியே, கிளவிக்கு அது என்னன்னு உடச்சு பாத்துறணும், இல்லன்னா தூக்கம் வராது அதுக்கு. அப்புறம் என்ன உடங்கிட்டீங்க பாப்போம், என்னதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா பானு. நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய கிஃப்ட் எல்லாம் இல்ல, ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டா மதனி முக்கியம், மனசுல இருக்க பாசந்தே முக்கியம். என்னது இது அழகா இருக்கே, சூப்பராகும். ஒண்ணு இல்ல மதனி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஜோடியா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமு இல்லாட்டினா ஏதாவது பால் கொலக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம்ல, ஸ்நாக்ஸ் மாதிரி, அது போட்டு சாப்பிட்ற மாதிரி. இதுதானாக்கும் நான் என்னத்தையோ வாங்கிட்டு வந்துட்டாங்க நினைச்சேன். இப்படி கொண்டாந்து நிறைய வீட்டுல வளர்க்கல, இதனால வாங்கிட்டு வராட்டு நட்டமா போகுமாக்கும். ஏமா இதை ஈயமா சிலுவரா? சமந்தி பாட்டி, இது ஈயமும் இல்ல சிலுவரும் இல்ல, வெள்ளி. வெள்ளியா? என்னமா சொல்ற? ரெண்டு வெளியில எடுத்துட்டீங்க, நிறைய காசு ஆயிருக்கும்ல. காசு என்ன காசு, அது ஆயிட்டு போகுது, வேற யாருக்கு வாங்கிட்டு வர்றான்? எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் முன்னாடிக்கு தானே. பரவாயில்ல, நீ நான் உருப்படியான கிஃப்ட் எடுத்து வந்திருக்க. என்ன புஷ்பாமா, இதெல்லாம் பார்த்தா உங்க அண்ணனுக்கும் அண்ணன் முன்னாடிக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. பரம பிள்ளைக்கும் புஷ்பா பிள்ளைக்கும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. இப்ப என்ன ஆட்டியே, ரெண்டு பேரும் பெத்திக்கு வச்சுக்கிற வேண்டியது, ஆளுக்கு ஒண்ணு பால் சோறு ஊட்டுறதுக்கு, அதே வாட்டி சாப்பிட்டுக்கிறீங்கல்ல. இப்ப நாங்க தான் வெளியில சாப்பிட போறோமாக்கு, குட்டி பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கிற வேண்டியது. பாத்துக்கடியே புஷ்பா, பாருமே பாத்துக்கங்க, உங்க பிள்ளைய பிறக்கையிலே வெள்ளி குண்டான்ல சாப்பிட்ற மாதிரி பிறக்குதுங்க, யோகமான பிள்ளை இல்ல. அதுக்கு கூட பொறாமப்படாத அப்பத்தா, சின்ன பிள்ளைய தானே, சாப்பிட்டு போதுங்க, உனக்கு வேணுமா ஒரு நாள் அதில் ஏதாவது போட்டு சாப்பிடு. நான் என் தடி பண்ணாம படுறேன், ஏன் கொள்ளு பேர பிள்ளைய சாப்பிட்டு எனக்கு சந்தோஷம் தானே. இந்த புஷ்பா உள்ள கொண்டே வச்சுட்டு வா, போ பூஜை ரூம்ல பேசிட்டு வா. எதுக்கு நீ பூஜை ரூம்ல வைக்க சொல்ற? கிச்சன்ல வேண்டியதானே. பாட்டியே, வெள்ளி பொருள் எப்பொழுதுமே மகாலட்சுமிக்கு உகந்தது, அதனால வெள்ளி பொருள் நம்ம வீட்டு கிஃப்டா வந்துச்சா முதல்ல பூஜை ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். அதை நம்மளாம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு பார்க்க போற குழந்தைகளுக்கு அதுல சாப்பாடு ஊட்டணும். குழந்தைகளும் தெய்வம் ஒண்ணு தானே, அது வரைக்கும் பூஜை ரூம்லயே பத்திரமா இருக்கட்டும், அங்க வைக்க சொல்றேன். இப்ப ரமேஷ் வாப்பா வந்து உட்காரு, பண்ணிட்டே இருக்கு வந்ததுல இருந்து, நாங்களும் இந்த கிஃப்ட பாக்குறோம்னு சொல்லி கவனிக்கவே இல்ல. வாப்பா அப்படி உட்காருப்பா, வாப்பா. எத்த இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வீட்டுல சும்மா உட்காந்துட்டே தான் இருக்கேன், சும்மா லேப்டாப் வச்சு வேலை செய்யறதுனால கொஞ்ச நேரம் நிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி நம்ம டீ விட்டு வரட்டுமா காஃபி விட்டு வரட்டுமா, என்ன குடிக்கிறீங்க? என்ன ரமேஷ் மாமா, சின்ன பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? போன் போட்டீங்களா? எங்க பாருமே, உன் சிஸ்டர் நானே போன் போட்டாதான் பேசுது, போனே போட மாட்டேன்னுது. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, எங்கம்மா அவங்க வராங்கன்னு சொன்னீங்க, சம்மந்தி விட்டாளுங்க, பெரிய சம்மந்தி விட்டாளுங்க, இன்னும் ஆளை காணா? வந்துட்டே இருப்பாங்கண்ணே, வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆமா, எங்க சிஸ்டர்லாம் கெத்துல, அதெல்லாம் வெளியே போன் போட மாட்டா, நீங்க தான் போன் போடணும். எங்க போன் போட்டாலும் உங்க சிஸ்டர்கிட்ட பேசவே பயமா இருக்கு, எதுக்குடா போன் போட்டியான்ற மாதிரி பேசுது. மாமா அவ பார்க்கத்தான் அப்படி இருப்பா மாமா, நல்லா பேசுவான் மாமா, பேசுனா நீங்க அந்த அளவுக்குலாம் பயப்படணும்லாம் அவசியம் இல்லை. இப்ப என்ன நீங்க வரல, இன்னைக்கு பேசிருங்க நல்லா.